வணக்கம் நண்பர்களே. விஜய் தலையில் விழுந்த இடி. தாவேகா குதிரை பேரம் செய்வதா? சில ஆதாரங்களோட ஆளுநரிடம் எதிர்க்கட்சியான திமுக புகார் அளிச்சிருக்கு. இந்த புகாரை தொடர்ந்து 2 விதமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. இரண்டுமே தாவேகாவுக்கு எதிரான திரும்ப வாய்ப்பிருப்பதா சொல்லப்படுது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிபெரும் கட்சியா உருவெடுத்தது. கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தமிழ்நாட்டின் அரியணை ஏறியிருக்கு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம். ஆனால் ஆட்சியை பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தாவேகா அரசுக்கு மிக கடுமையான அரசியல் மற்றும் சட்ட நெருக்கடி உருவாயிருக்கு. தாவேகா தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க குதிரை பேரம் செய்வதா ஆளுநரிடம் எதிர்க்கட்சியான திமுக அதிகாரப்பூர்வமாக புகார் அளிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா விலைக்கு வாங்க முயன்றதா சொல்லி தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுகவின் முதன்மை செயலர் RS பாரதி தலைமையில் அக்கட்சியின் வழக்கறிஞர் அணி முறையிட்டது. தங்களின் ஆட்சியை தக்க வைக்கவும் பெரும்பான்மையை பலப்படுத்தவும் எதிர்க்கட்சி மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை அச்சுறுத்தவும் நிதி கொடுத்தும் ஆசை வார்த்தைகளை காட்டியும் தாவேகா இழுப்பதா திமுக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதற்கான முறையான விசாரணை கோரி சில முக்கிய ஆதாரங்களையும் ஆளுநரிடம் திமுக சமர்ப்பித்திருக்கு. ஆளுநரிடம் திமுக அளித்துள்ள இந்த புகாரை தொடர்ந்து அரசியல் மற்றும் சட்ட நிபுணர்களின் கணிப்புகளின்படி இந்த 2 விவகாரத்தில் அடுத்தடுத்து 2 விஷயங்கள் நடக்க அதிக வாய்ப்பிருக்கு. அதாவது, முதல்ல ஆளுநரின் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக கொடுத்திருக்கிற ஆடியோ, வீடியோ மற்றும் வாக்குமூல ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த குதிரை பேரம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு ஏற்படும். இரண்டாவது, திமுகவின் நீதிமன்ற வழக்கு. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க தாமதிக்கும் பட்சத்தில் இந்த ஆதாரங்களை வைத்து நீதிமன்றத்தை திமுக நாடி நீதிமன்ற மேற்பார்வையில் CBI விசாரணை கோரி வழக்கு தொடரலாம். ஏற்கனவே இது தொடர்பாக சில வழக்குகள் நீதிமன்ற கவனத்திற்கு சென்றிருக்கு. இதில் எது நடந்தாலும் முதல்வர் விஜய் மற்றும் தாவேகாவிற்கு அது மிக பெரும் சட்ட சிக்கலாக மாறும். ஆட்சி பொறுப்பேற்ற ஆரம்ப கட்டத்திலேயே இத்தகைய தீவிர விசாரணை வலயத்திற்குள்ள தாவேகா அரசு தள்ளப்பட்டதனால அது தாவேகா தலைமைக்கு அரசியல் ரீதியான பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆளுநர் மாளிகை எடுக்க போகும் அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்தே தமிழக அரசின் எதிர்காலம் அமையப்போகுது. ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் திமுக 2 முக்கிய விவகாரங்களை முதன்மை ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க. திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் போட்டியிடுமாறு முதல்வர் விஜய் தரப்பு வற்புறுத்தியதா மதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்தார். அதற்கு பதிலாக அவர்களுக்கு பெரிய அளவில் நிதியும் அமைச்சர் பதவியும் தருவதா ஆசை காட்டப்பட்டதா வைகோ கூறியதை திமுக முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தியிருக்கு. அதிமுகவிலிருந்து விலகிய அண்மையில் தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் விவகாரமும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. தங்களை கட்சி மாற சொல்லி தாவேகா தலைமை தொடர்ந்து அணுகியதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரும்படி சொன்னதாகவும் அவரே ஒப்புக்கொண்டதா திமுக தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறது.